வணக்கம் பிரியா. தமிழர்களின் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு ஜனவரி மாதம் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும், அதேபோல் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறதுங்க. அதன்படி இந்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடங்கிய நாட்கள்ல இருந்து தினசரி ஜல்லிக்கட்டு, வடமாடு மஞ்சு விரட்டு என 3 வகையான போட்டிகள் தினசரி நடைபெற்று வருதுங்க. தமிழகத்தில் முதல் கட்டமாக மக்களவைத் தேர்தல் வட மாநிலங்களை தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் வேளையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தேர்தலுக்கு பின்னர் நடத்த முடிவு செய்த விழா கமிட்டியார்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெற்று பாதுகாப்பு வழிமுறைகளோடும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறதுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாக்களில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்க. இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொல்லைப்பட்டி ஊராட்சியில் கோயில் திருவிழா முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி அங்கே உள்ள கொலை கண்மாயில ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. அந்த ஊர் நாட்டார்கள் தலைவர் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி உறுதிமொழி வாசிச்சு பச்சைக்கொடி வாசிச்சு தொடக்கி வச்சாருங்க. இந்த போட்டியில தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டாருங்க. ஜல்லிக்கட்டு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பின்பற்றிய காளைகளுக்கும் உரிய மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு முன்னர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வரப்பட்ட 710 காளைகள் வாடிவாசல்ல இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. 6 சுற்றுகளா இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுதுங்க. இதுல 240 வீரர்கள் களத்துல இறங்கி தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. மேலும் இந்த போட்டியில பள்ளிப்பாட விடுமுறைங்கிறதுனால ஏராளமான பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு பணியில பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த வாடிவாசலை சுற்றி இருக்காங்க. மேலும் கால்நடை பராமரிப்புத்துறை, உள்ளாட்சி சுகாதாரத்துறை பல்வேறு பாதுகாப்போட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது வெகு விமர்சையா நடைபெற்று வருகிறது பிரியா.